கிஃப்டாவின் கிளின்ஸ் யூடியூப் நிகழ்ச்சிக்கு வரவேற்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் தலைப்புக்கென்று நான் எடுத்துக்கொண்ட கருத்தானது உபசரியுங்கள் என்ற தலைப்பு. அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள், அதனாலே சிலர் அறியாமல் தேவதூதரையும் உபசரித்ததுண்டு என்று வேதாகமத்திலே எபிரேயர் 13:2 சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாளிலும் ஒரு குட்டி கதையை நாம் கேட்போம். ஒரு முறை இங்கிலாந்து தேச ராணி மாலை வேளையில் உலாவி வரும்படி தூரமாக போகிறாங்க. அவள் சாதாரண உடை அணிந்து தனிமையாக போனதுனால யாரும் ராணி அப்படின்னு அடையாளம் கண்டு கொள்ள முடியவில்லையாம். திடீரென்று மழை பிடித்து விட்டது. அவங்களுக்கு என்ன செய்வதென்று அறியாமல் ஒரு வீட்டின் பக்கத்தில் ராணி ஒதுங்குறாங்க. யாரும் அவங்கள ஏற்றுக்கொள்வதாக இல்லை. வீட்டின் வராந்தான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த இடத்துல போய் ஒதுங்குறாங்க. பரிதாபமாக நின்று கொண்டிருக்கிறாங்க. மழையோ விட்ட பாடில்லை. பிறகு ராணி என்ன பண்ணுறாங்க, எனக்கு ஒரு கொடை கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டு பெண்மணியிடம் கேட்குறாங்க. ஆனால் அந்த வீட்டு பெண்ணுக்கு தனது நல்ல கொடை வச்சுருக்குறாங்க, அதை கொடுக்கறதுக்கு பிரியம் இல்லை. அவங்க என்ன பண்ணுறாங்க, வீட்டில் இருந்த ஒரு பழைய கிழிந்த கொடையை அந்த ராணிக்கு கொடுக்குறாங்க. மறுநாள் காலையில் அந்த பெண்மணியோட வீட்டுக்கு மந்திரி, ராஜாங்க சேவகர்கள் பெரிய கூட்டமாக வந்து அந்த குடைக்காக தேங்க்ஸ் பண்ணுறாங்க. ராணி கைப்பட எழுதி கொடுத்த நன்றி கடிதத்தையும் கொடுக்குறாங்க. அந்த வீட்டு பெண்மணி ரொம்ப அதிர்ச்சி அடைகிறாங்க. அவங்க அதிர்ச்சி அடைந்ததும் இல்லாமல் அவமானமும் அடைகிறாங்க. அந்த அவமானத்திற்கு அளவே இல்லாமல் இருக்குது. ஐயோ, இது ராணின்னு தெரிஞ்சிருந்தால் நான் எவ்வளவோ உபசரிச்சிருப்பேனே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாங்க. தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் நித்தியத்தில் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்னால் என்றென்றும் வருந்தாதபடி அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். இந்த நாளிலும் வேதம் சொல்கிறது, உபாகமம் 10:19, நீங்களும் எகிப்து தேசத்தில் அந்நியராயிருந்தபடியால் அந்நியரை சிநேகிப்பீர்களாக என்று. இந்த நாளிலும் இந்த சிறு கதையின் மூலம் நாம் கற்றுக்கொள்வது, அனைவரும் அந்நியரை உபசரிக்க மறவாதிருப்போம். ஒவ்வொரு நாளும் நம்மளை அறியாமலேயே நம்ம என்ன பண்ணுறோம், தேவதூதரையும் உபசரித்ததுண்டு என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த நாளிலும் ஒவ்வொருவரும் அந்நியரை சந்தோஷமாக, உற்சாக மனதோடு கூட மகிழ்ச்சியாக நாம் உபசரிக்க கற்றுக்கொள்ளுவோமாக. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நம்ம இந்த சேனலுக்குள்ளாக நாம் கடந்து செல்லுவோம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இலை அடை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதற்காக நான் ஈஸ்டர்ன் பிராண்டில் ரோஸ்டட் ரைஸ் பவுடர் வாங்கியிருக்கிறேன். இதை வீடியோவில் காட்டுறேன் நான், நீங்கள் பாருங்கள். நீங்கள் வீட்லேயே அரைத்த அரிசி மாவுனாலும் பரவாயில்ல. அரிசி மாவு, கீ, உப்பு எடுத்துக்கொள்ளணும். அப்புறம் கடலைப்பருப்பை அவிச்சு வச்சுருக்கிறேன். கடலைப்பருப்பு, ஒரு தேங்காய், ஃபுல் தேங்காய் திருவி வச்சுருக்கிறேன். எனக்கு திருவுறது இல்லாதனால மிக்சியில் போட்டு பண்ணியிருக்கிறேன். ஏலக்காய் பொடி, ஒரு 1/4 ஸ்பூன் ஏலக்காய் பொடி. அப்புறம் வாழை இலையில் ஸ்டெம்மு. அந்த ஸ்டெம்மெல்லாம் நீங்கள் வீண் பண்ணிடாதீங்க, நான் சொல்கிறேன். இலை வச்சுக்கொள்ளுங்க. இந்த ஸ்டெம்மெல்லாம் அழகாக ஃபைனாக நல்லா கட் பண்ணி, அதாவது ஒரு குறிப்பிட்ட இதில் உங்கள் இட்லி பாத்திரத்தில் போகிற அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள். இப்போ இலை துண்டு துண்டாக நம்ம கட் பண்ணி கழுவி எடுத்துக்கொள்ளுவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பை நல்லா அவிச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணி கொள்ளுங்க. நான் கருப்பட்டியில் தான் பண்ணேன். நல்லா கருப்பட்டி பாகு எடுத்து அந்த பாகை கடலைப்பருப்பில் தேங்காய் திருவல், ஏலக்காய் எல்லாத்துலேயும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஃபைனாக எல்லாம் ஒன்று போல் சேர்கிற அளவுக்கு நீங்கள் கலந்து கொள்ளணும். கடலைப்பருப்பு, தேங்காய் துருவல், ஏலக்காய், கருப்பட்டி பாகு, இந்த மிக்ஸை, இந்த பூரணத்தை நம்ம நல்லா செய்து கொண்டால் தான், டேஸ்ட்டாக இருந்தால் தான் நம்ம செய்கிற இந்த இலையடை நல்லா இருக்கும். பாருங்கள், இது நான் கொஞ்சம் கொதிக்கவே விட்டு எடுத்தேன் நான், ஏன்னா கெடாமல் இருக்கிறதுக்கு. அது 3 நாள் வரைக்கும் கெட்டே போகலை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அரிசி மாவு 2 கப் எடுத்துக்கொண்டேன். கொஞ்சம் நெய், உப்பு நல்லா கலந்து கொட்டு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பச்சை தண்ணி போட்டுக்கலாம், இல்லைனா உங்களுக்கு ஹாட் வாட்டர் வேணாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, நான் கொஞ்சம் லிக்விடாக தான் நான் ஊற்றினேன். நான் ஊற்றுற அந்த பக்குவத்தை பார்த்தா உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் நான் வந்து தயார் பண்ணேன். ஏன்னா தகடு போல் வந்துச்சுங்க.
அதாவது ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக ஒரு கண்ணாடி போல் இவ்வளோ சாஃப்டாக நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு அது ரொம்ப சுவையாக இருந்துச்சு. அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு பூரணம், ஏன்னா ஒரு பகுதியில் வச்சுக்கொள்ளுங்க, அப்படின்னா தான் நம்ம மடிக்க முடியும் இலையை. இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு பகுதியாக வச்சுருக்கிறேன். அப்போ இன்னொரு பகுதியை நம்ம அழகாக மடித்து விட்டு நம்ம என்ன பண்ணலாம், இட்லி பாத்திரத்தில் அந்த ஸ்டெம்மெல்லாம் ஒன்று ஒன்றா அடுக்கி கொள்ளலாம். 4 ஸ்டெம் வந்து ஒரு தட்டில் அடுக்கிக்கிட்டோம்னா அது ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் அதை மடித்து வச்சுருக்கிறேன். இப்படியாக உங்களுக்கு எத்தனை பீசஸ் வேணுமோ நீங்கள் பண்ணிக்கொள்ளுங்கள். எல்லார் வீட்லேயும் வாழை மரம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் எங்கள் வீட்டில் இருக்கிறது. நான் இன்னொரு நாள் உங்களுக்கு தோட்டத்தை பற்றி நான் போடுறேன். நான் இது வந்து ஃப்ரெஷ்ஷாக பறித்து உடனே நான் செய்கிற அந்த வாழை இலையுடைய பகுதிகளை நான் காட்டுறேன். நான் இப்போ இட்லி பாத்திரத்தில் 4 ஸ்டெம்மு போல் நீங்கள் வைத்துக்கொண்டு இதற்கு மேலாக ஒவ்வொன்றாக நீங்கள் என்ன பண்ணலாம், ஒவ்வொரு இலையடையாக மேலே வைத்து கொள்ளலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒன்று வைக்கிறேன் பாருங்கள். ஒவ்வொன்றா வைக்கும் பொழுது ஏன் இது வைக்கிறோம் அப்படின்னா, மாவு சரியாமல் இருக்கும், நமக்கு வந்து நம்ம செய்த அந்த எஃபர்ட்ஸ் எல்லாம் வீணாகாமல் இருக்கும். அதனால தான் நான் கொஞ்சம் இலையை ஆல்ரெடி நான் என்ன பண்ணேன்னா கொஞ்சம் ஹீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன், அப்போனா தான் உடையாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களும் அதே மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். உங்களுக்கு வேணால் கொஞ்சம் அந்த தண்ணி தன்மையை குறைச்சிக்க. நான் அடுத்த செட்டு பண்ணும்போது கொஞ்சம் தண்ணியோட தன்மையை நான் குறைச்சிக்கிட்டேன். இது நம்ம உடலுக்கும் ரொம்ப ஹெல்த்தி. நம்ம வந்து இந்த நாளில் பிள்ளைங்களுக்கு பீட்சா, பர்கர் அந்த மாதிரி வாங்கி கொடுக்குறத விட இதை மாதிரி வீட்டில் செஞ்சு கொடுத்தா அவங்க நல்லா சாப்பிடுவாங்க. உடலுக்கு ஆரோக்கியம். நமக்கு வந்து இந்த நாளில் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இது ஒரு நல்ல உணவாக இது அமைந்திருக்கிறது. நீங்கள் அந்த வீடியோவில் பார்க்குறீங்க, நீங்கள் செய்து பாருங்கள். நம்ம வீடியோவை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்ஸ் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.